சங்கர ஜெய ஜெய சங்கர. ஸ்ரீ மகாபெரிவா சரணம். நம்பாத்து பெரியவா அன்பர்கள் எல்லாருக்குமே அடியேனின் பணிவான வணக்கம். என்னடா நான் விஷுவலா இன்னைக்கு வந்திருக்கேன்னு பாக்குறேடா. இனிமே நம்பாத்து பெரியவா யூடியூப் சேனல்ல என்ன அடிக்கடி நீங்க பார்க்கலாம். ஆமா, எப்படி இருந்தாலும் யோசிக்கிறேன். அதுதான் ஸ்ரீ மகாபெரிவாளோட அனுகிரகத்துல நம்பாத்து பெரியவா யூடியூப் சேனலுக்காக ஒரு ரெக்கார்டிங் ஸ்டுடியோ ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தியை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுல இன்னைக்கு தினத்துக்கு ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இன்னைக்கு இது ஒரு பிரத்யேகமான பதிவு. உங்க எல்லாரையும் நேர்ல வந்து சில விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும், மகிழ்ச்சியான விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷுவலா நான் வந்து இன்னைக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, நம்பாத்து பெரியவா சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ற எல்லாருமே நம்மளுக்கு நிறைய பேர் கடிதங்கள், மெசேஜ், மெயில் எல்லாமே அனுப்பியிருக்கா. அவள நிறைய வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கா. இன்னும் நம்மள வந்து உற்சாகமா உத்வேகமா வேலை செய்யணும், உழைக்கணும்ன்றதுக்காக நிறைய முயற்சிகள், அவளோட கருத்துக்களை பதிவிட்டு இருக்கா. அது எல்லாமே என்ன அப்படின்றத இன்னைக்கு பதிவுல நம்ம பார்க்க போறோம். தொடர்ந்து பதிவுக்குள்ள போய் யார் யார் என்னென்ன சொல்லியிருக்கா அப்படின்றத பார்க்கலாமா? மெசேஜ் பண்ணியிருக்கா, மெயில் பண்ணியிருக்கா, அதோட ஒரு சின்ன தொகுப்பா தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முதலாவதா கீதா வெங்கடாச்சலம் அப்படின்னு ஒருத்தர் கடலூர்ல இருந்து ஒரு கடிதம் அனுப்பியிருக்கா. உங்களுடைய பதிவு எல்லாமே நன்னா இருக்கு, இதை இடைவிடாம தொடர்ந்து பண்ணணும்னு எங்களின் ஆசை. நம்பாது பெரியவா சேனல் மூலமா ஸ்ரீ மகா பெரியவாளோட வாழ்க்கை வரலாறு தொகுப்பு பார்த்தோம். பெரியவா ஜனனம் முதல் பெரியவா சித்தியாகி ஸ்ரீமடத்தில் நடமாடி கொண்டிருக்கும் வரை பெரியவாளின் வாழ்க்கை வரலாறு முழுவதும் தெரிந்து கொண்டோம். மிகுந்த மகிழ்ச்சி. எங்களின் ஆதரவு உங்களுக்கு எப்போதும் உண்டு. ரொம்பவே சந்தோஷம். மிக்க நன்றி திருமதி கீதா வெங்கடேச்சலம் அவர்களுக்கு. கண்டிப்பா நீங்க எங்களுக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி இன்னும் நீங்க எதிர்பார்க்கிற நிறைய விஷயங்களை நாங்க தொடர்ந்து பண்ணுவோம். அவ பின்குறிப்பு அப்படின்னு போட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்கா. இது மாதிரி இன்னும் சில மகான்களின் வாழ்க்கை வரலாறு தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். தொடர்ந்து அதையும் உங்கள் நம்பாத்து பெரியவா சேனல் மூலமாக பார்க்க விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கா. கண்டிப்பா உங்களுக்கான கோரிக்கைகள் கண்டிப்பா நிறைவேற்றப்படும். அதற்கான வேலைகள்ல கூடிய சீக்கிரம் இறங்கிடுவோம். அடுத்ததா சிங்கப்பூர்ல இருந்து பிரியா அப்படின்னு ஒரு நேயர் மெயில் பண்ணியிருக்கா. மெயில்ல வந்திருக்கு. என்னன்னு பார்க்கலாமா? என் லைஃப்ல எல்லாமே பெரியவா தான். கல்யாணத்துக்கு அப்புறம் சிங்கப்பூர்ல செட்டில் ஆகியாச்சு. ஓ, இந்தியா வரணும், தாராளமா கிளம்பி வாங்கோ. ஸ்ரீமட் போய் பெரியவாளை தரிசனம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. தாராளமா நீங்க ஓகேன்னு சொன்னா கண்டிப்பா நம்ம பெரியவா சேனல் மூலமாவே உங்களை படத்துக்கு அழைச்சிட்டு போய் பெரியவாளை தரிசனம் பண்றதுக்கான ஏற்பாடு நாங்களே பண்றோம். என்னோட இந்த ஆசையை உங்க சேனல் மூலமா நிறைவேற்றி இருக்கு. அதுக்கு உங்களுக்கு நான் நன்றி சொல்றேன். ஓ, ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அவளோட ஆசைகள் ஸ்ரீமடத்துல போய் பெரியவாளை தரிசனம் பண்ணணும் அப்படின்ற ஆசையை வந்து நம்ம பெரியவா மடத்து வீடியோ எல்லாம் அப்லோட் பண்றதை பார்த்து அவ வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கா. ரொம்ப நன்றி திருமதி பிரியா அவர்களுக்கு. நீங்க கூடிய சீக்கிரம் இந்தியா வந்து ஸ்ரீமடம் போய் பிருந்தாவனத்துல ஸ்ரீ மகா பெரியவாளை ஆத்மார்த்தமா மனசார சேவிக்கணும், பெரியவாளை தரிசனம் பண்ணணும் அப்படின்ற பிரார்த்தனையை நாங்களும் தொடர்ந்து பெரியவா கேட்ட வச்சிடுறோம். கண்டிப்பா பெரியவா கூடிய சீக்கிரம் அதுக்கு அனுகிரகம் பண்ணி உங்களை இந்தியாவுக்கு இங்க வர வச்சிடுவா. பெரியவா இன்னைக்கும் கடல் கடந்து போறத ரொம்ப விரும்ப மாட்டா. கண்டிப்பா உங்களுக்கு கூடிய சீக்கிரம் இங்க வர வச்சு பெரியவா பூர்ண பலம் பெரியவா கண்டிப்பா கூடவே இருந்து இங்க ஐஷன் வந்து உங்களை தரிசனம் பண்ண வைப்பா. அடுத்ததா தன்யவர்ஷினி, நமஸ்காரம். தாம்பரத்துல இருந்து தன்யவர்ஷினின்னு ஒரு பொண்ணு மெசேஜ் பண்ணியிருக்கா. எங்க அம்மா பெரியவாளை பத்தி ஆத்துல எப்பவும் நிறைய சொல்லிட்டே இருப்பா. ரொம்ப சந்தோஷம். அதை கேட்டு அந்த ஆர்வத்துல சமீபத்துல ஸ்ரீமடம் போய் பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். பார்த்தீங்களா, இந்த சின்ன குழந்தைக்கு வந்து பெரியவாளை பத்தி அவ அம்மா சொல்லி கேட்டு எவ்வளவு ஒரு ஆர்வம் வந்திருக்கு. நான் CMA படிக்கிறேன். இப்போல்லாம் ரெகுலரா காத்தால 5:30 மணிக்கு நம்பாது பெரியவா சேனல்ல போடுற வீடியோஸ் பார்த்துட்டு தான் அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்றேன். ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு மெசேஜ், மெயில், இந்த மாதிரி உங்களோட ஆதரவு பார்க்கும்போது எங்களுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. கவலையே பட வேண்டாம் தன்யவர்ஷினி. தொடர்ந்து எங்களோட வீடியோ எல்லாமே நம்பாது பெரியவா சேனல்ல ஒளிபரப்பப்படும். உங்களுடைய படிப்பு சக்சஸ்ஃபுல்லா அமைஞ்சு நீங்க நல்ல பெரிய லெவல்ல வந்து CMAவில்
எல்லா எக்ஸாமுமே ஒரே அட்டெம்ப்ட்ல முடிச்சு பாஸ் பண்ணி பெரிய லெவல்ல வரணும் அப்படின்றதுக்காக எங்களுடைய வாழ்த்துக்களையும் எங்களோட பிரார்த்தனைகளையும் ஸ்ரீ மகா பெரியவா கிட்ட சமர்ப்பணம் பண்றோம். கண்டிப்பா நீங்க நல்லபடியா எக்ஸாம்லாம் பண்ணுவேன். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததா விசாலாட்சி விஸ்வநாதன் ஒரு மாமி விசாகப்பட்டினத்துல இருந்து நம்மளுக்கு மெசேஜ் பண்ணியிருக்கா. ராம் 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 மாமி. இவாளுக்கு 5 பொண்ணு 3 பிள்ளை. எங்களுக்கு 5 பெண் குழந்தைகள் 3 பிள்ளை குழந்தைகள். மாமிக்கு 5 பொண்ணு 3 பிள்ளை இருக்கா. பேரன் பேத்தி எடுத்துட்டாலாம். நம்ம சொல்றது இப்ப இருக்கிற குழந்தைகள் கேட்கறதே கிடையாது. என் பொண்ணா இருந்தாலும் சரி, மாட்டு பொண்ணா இருந்தாலும் சரி, ஆத்துல யாருமே நாங்க சொல்றது இப்படிதான் பண்ணணும் இப்படி இருக்கணும்னு சொன்னா கேட்கறது இல்ல. ஆனா உங்க சேனல்ல பெரியவா சொன்னா அப்படின்னு விளக்கு பத்தி சொல்லியிருக்கேளே, அதை பார்த்துட்டு நம்ம ஆச்சரியப்படுற மாதிரி அவ நடந்துக்க ஆரம்பிச்சுட்டா. சூப்பர், கேட்கவே சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு மெசேஜ் ஒரு மெயில் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பேரன் 2 பேரும் நித்திய அனுஷ்டானம் பண்ண ஆரம்பிச்சுட்டா. தாத்தா வாங்கோன்னு கூப்பிட்டு தாத்தாவோட சேர்ந்து சந்தியாவந்தனம் காயத்ரி ஜபம் பண்றா. இதைத்தான் பெரியவா ஆசைப்படுறா. இதைதான் பெரியவா சொல்லிட்டு இருந்தா. ஆத்துல பேரன் குழந்தைகள் இருந்தாலும் பிள்ளை குழந்தைகள் இருந்தா சந்தியாவந்தனம் பண்ணணும், நித்திய கர்மானுஷ்டானங்களை விடாம பண்ணணும் அப்படின்னு பெரியவா சொல்லிட்டு இருந்தா. அதை இன்னைக்கு இந்த குழந்தைகள் பண்ணிட்டு இருக்கா. உங்க சேனல்ல பெரியவா பாடல்கள் போடுறேலே, அதுதான் எங்க ஆத்துல வியாழக்கிழமைகள்ல ஒலிக்கிறது. என் பேத்தியே என்கிட்ட பாட்டி நம்பாத்து பெரியவா பாட்டு வைங்கோ சொல்றா. ரொம்ப அழகா அந்த குழந்தை என்ன அழகா பேசுறது பாருங்க. மழலையா அவ சொல்றத கேட்கும் போது சந்தோஷமா இருக்கு. எங்க ஆத்து மாமாவுக்கு 90 வயசா இருக்கு. நானும் எங்க ஆத்து மாமாவும் மனசார பரிபூர்ணமா உங்களை ஆசீர்வாதம் பண்றோம். இன்னும் மேல மேல நிறைய விஷயங்களை பண்ணுங்கோ. நம்பாத்து பெரியவா சேனல் மூலமா எங்களோட சாஷ்டாங்க நமஸ்காரங்களை திருமதி விசாலாட்சி விஸ்வநாதன் மாமா மாமிக்கு இந்த க்ஷணத்துல நாங்க தெரிவிக்கிறோம். நமஸ்காரம் மாமா மாமி 2 பேருக்குமே. ரொம்பவே உங்களோட ஆசீர்வாதத்தாலையும் அனுகிரகத்தாலையும் கண்டிப்பா இன்னும் நிறைய விஷயங்கள் நாங்க பண்ணுவோம். பாத்தேடா, அந்த மாமா மாமி சொல்லியிருக்கிறது அந்த குழந்தைகள் அந்த பாட்டி கிட்ட பெரியவா பாட்டு வைக்கணும்னு சொல்றதாகட்டும், சந்தியாவந்தனம் காயத்ரி ஜபம்லாம் பேரம் பேத்திலாம் பண்றான்றது இந்த வயசுக்கு அவ எவ்வளவு சந்தோஷமா சொல்றா. அவ மாட்டு பொண்ணு எல்லாருமே நம்ம விளக்கு வீடியோ போட்டதை பார்த்துட்டு ஆத்துல இப்படிதான் விளக்கு ஏத்தணும், இப்படிதான் பூஜை பண்ணணும், இத்தனை முகங்கள் ஏத்தணும் அப்படின்றத தெரிஞ்சுட்டு அதே மாதிரியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டாலாம். ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஒண்ணு பார்க்க பார்க்க இன்னும் நாங்க உற்சாகமா இன்னும் நிறைய எல்லா விஷயங்களும் உங்ககிட்ட கொண்டு சேர்க்கணும் அப்படின்றதுக்கான முயற்சிகளை நாங்க இறங்குறோம். இன்னும் அதிகமா எங்களோட உழைப்பை போட்டு உங்களுடைய தேவைகள் எல்லாத்தையும் கண்டிப்பா பூர்த்தி பண்ணுவோம். அடுத்ததா இன்னொரு நேயர், நான் பெரியவாளை பார்த்ததில்லை. நம்பாத்து பெரியவா சேனல்ல பெரியவாளை பத்தி நீங்க சொல்ற விஷயங்களும் வீடியோவும் பார்த்துட்டு பெரியவா கூடவே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். மிகப்பெரிய அனுகிரகம் இது. அதனாலதான் பெரியவாளை நடமாடிக்கொண்டிருக்கும் தெய்வம் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றோமோ. கண்டிப்பா பிரத்யட்சமா பெரியவா நம்ம கூட நடமாடிட்டு தான் இருக்கா. பெரியவா சித்தி ஆயிட்டான்றது சொல்றோம், பெரியவா சித்தி ஆயிட்டா. ஆனாலும் பரிபூர்ணமா நம்பி பாதாள விந்தங்களை சரண அடைஞ்சவாளுக்கு பெரியவா பிரத்யட்சமா இன்னும் நடமாடிட்டே தான் இருக்கா. இதுல படிக்கிறவா ஆசிரியர், இணை ஆசிரியர் எல்லாருக்கும், வீடியோ கேமராமேன் எல்லாருக்கும் எங்களது வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பெரியவா அனுகிரகத்துல உங்களுடைய வாழ்த்துக்களாலையும் கண்டிப்பா தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்களை நாங்க கண்டிப்பா பண்ணுவோம். இது சேனல் இந்த அளவுக்கு வளர்ந்து வர்றதுக்கு உங்களை மாதிரி இருக்கிற நேயர்கள் எங்களுக்கு கொடுக்குற ஊக்கமும் உற்சாகமும் தான் எங்களை நிறைய சிந்திக்க வைக்கிறது. அடுத்தது என்ன பண்ணணும், அடுத்து என்ன மாதிரி வீடியோ போடணும், அடுத்து இவளோட தேவைகள் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு எங்களை கொண்டு சேர்க்க வைக்கிறது. இன்னும் நிறைய நேயர்கள் கிட்டே இருந்து நிறைய கடிதங்கள் வந்திருக்கு, மெசேஜஸ் வந்திருக்கு. இதெல்லாம் படிக்கணும் சொல்லணும் அப்படின்னு ஆரம்பிச்சா ஒரு நாள் பொழுது போறவே போறாது. எங்களுக்கு ரொம்பவே பிரமிப்பா இருக்கு. இந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு கிடைக்கும் போது ரொம்பவே பிரமிப்பா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு நேயர் சொல்லியிருக்கா, குறிப்பா ஆத்துல பெண்களும் பெண் குழந்தைகளும் எப்படி இருக்கணும் அப்படின்றது பெரியவா சொல்லியிருக்கா. அதை உங்க சேனல்ல ஒரு வீடியோவா அப்லோட் பண்ணுங்க. கண்டிப்பா கண்டிப்பா உங்களுடைய கோரிக்கை கூடிய விரைவில் நிறைவேற்றப்படும். நம்ம ஆசிரியர் இங்கேதான் இருக்கார். இதை உங்க மூலமா இப்ப ஆசிரியர் கிட்ட இது ஒரு விண்ணப்பமா நான் ஒரு ரெக்வஸ்டா கொடுத்துட்றேன். ஆசிரியர் கண்டிப்பா இதற்கான வேலைகள்ல கூடிய சீக்கிரம் ஆரம்பிச்சிடுவார். பெண்களுக்கான
குடும்பத்துல எப்படி இருக்கணும், பெண் குழந்தைகள் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு பதிவு கூடிய விரைவில் நம்ம சேனல்ல ஒளிபரப்பப்படும். ஆசிரியருக்கு உத்தரவு கொடுத்துட்டார். ஓகேன்றது அங்கேருந்து சைகை வந்துட்டு பண்ணிடலாம். கூடிய சீக்கிரம் ஒரு வீடியோ அது நம்ம சேனல்ல ஒளிபரப்பப்படும். அடுத்ததா, நடைமுறை வாழ்க்கைக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய அனைத்து விஷயங்களையும் ஒரு வீடியோவாக பதிவிடவும். கண்டிப்பா நம்மளோட டே டு டே லைஃப்ல நம்ம எப்படியெல்லாம் இருக்கணும், பெண்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றதையும் தாண்டி ஒரு குடும்பத்துல மொத்தமா பொதுவா எல்லாரும் எப்படி இருக்கணும், நித்தியம் நம்ம வாழ்க்கையில டே டு டே லைஃப்ல நம்ம எப்படி இருக்கணும், எல்லா குணாதிசயங்களும் எப்படி, அன்புனா என்ன, பொறுமைனா என்ன, எந்த இடத்துல பொறுத்து போகணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பெரியவா சொல்லியிருக்கா. எந்த ஒரு இதையுமே பெரியவா விட்டு வைக்கவே இல்லை. ஒரு கரைகண்ட சமுத்திரம் பெரியவான்றவா ஒரு சமுத்திரம். அதுல ஒரு துளி எடுத்து நம்ம பருகிறோமா அப்படின்னு கேட்டா கூட நம்மளுக்கு சொல்ல தெரியாது. அந்த அளவுக்கு அவர் சொல்லி இருக்காரு நிறைய விஷயங்களை. அதுல இருந்து நம்ம சக்திக்கு உட்பட்ட அளவுக்கு, எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு, எங்களால முடிஞ்ச அளவுக்கு பெரியவா சொன்ன எல்லா விஷயங்களுமே நம்ம ஆத்து பெரியவா யூடியூப் சேனல் மூலமா உங்க எல்லாருக்கும் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்றது அதுதான் எங்களுக்கு வேலைன்றது. அதுதான் எங்களுக்கு பெரியவா கொடுத்த ஒரு உத்தரவா நாங்க எடுத்துட்டு பண்றோம். இதுதான் எங்களோட சங்கல்பம். இது பெரியவா உத்தரவு கொடுத்து ஆரம்பிச்ச ஒரு யூடியூப் சேனல். இதை நாங்க செய்யற ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு விஷயமும் பெரியவா உத்தரவின் பேர்ல பெரியவா கொடுத்த சங்கல்பமா எடுத்து இது ஒரு கைங்கரியமா நினைச்சு நாங்க பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா இன்னமும் நிறைய இதே மாதிரி உங்களோட கோரிக்கைகளை நிறைவேற்றி பெரியவா சொன்ன அத்தனை விஷயங்களும் சின்ன குழந்தைகள் முதல் அந்த ஆத்துல இருக்கிற பெரியவா வரைக்கும் எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி, எல்லாருக்கும் தெளிவா தெரியற மாதிரி கொண்டு ஒரு வீடியோவா பதிவிடுவோம் அப்படின்றத இந்த நேரத்துல நான் தெரிஞ்சுக்கிறேன், உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். எங்களுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் எல்லா நேயர்களுக்கும் எங்களுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் இதே மாதிரி ஒரு சந்திப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் லக்ஷ்மி ஹரி. சேனலின் ஆசிரியர், நம்பாத்து பெரியவா யூடியூப் சேனல் ஆசிரியர் முனைவர் க ஜெகநாதன், இணை ஆசிரியர் திருமதி லக்ஷ்மி ஹரி, கேமராமேன் திரு சரத்குமார். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.